குறித்த விமான சேவை நிறுவனமானது குறித்த பயணியின் முறைப்பாட்டை அல்லது குறித்த பயணி தெரிவித்த கருத்தை முறையாக செவிமடுத்திருந்தால் ஒருவேளை இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பலர் கூறுகின்றார்கள். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல உறவுகள் ஏர் இந்தியா விமான சேவையை டவுன் பஸ் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றதை அல்லது சொல்லாடலை பயன்படுத்துவதை கட்டார், சவுதி போன்ற நாடுகளில் இருந்து வருகின்ற உறவுகள் நாங்கள் இப்போது டவுன் பஸ்ஸில் ஏறிவிட்டோம் என்று ஒரு நக்கலாக அல்லது நையாண்டியாக சொல்லுகின்ற போக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த ஏர் இந்தியா விமான சேவை தொடர்பில் அவர்கள் முறையான சேவையை வழங்குவதில்லை, அதாவது சேவைகள் குறைவு அல்லது அங்கு இருக்கக்கூடிய பணம் செலவு என்பது குறைவு என்பதனால் அதனை ஏர் இந்தியா விமான சேவையை டவுன் பஸ் என்று ஊர் சொல்லாடலை சொல்லுகின்ற ஒரு தன்மையும் இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த விமானம் விபத்துக்குட்பட்ட போது அந்த விபத்து ஏற்பட்ட இடத்தை பார்த்தால் கரும்புகை படர்ந்திருந்தது. எப்படி 4 நிமிடங்களில் இந்த விபத்து இடம்பெறுகின்றது, உடனடியாக கரும்புரை புகை ஆரம்பமானது என்று பார்க்கின்ற போதுதான் இன்னும் பல தகவல்கள் அங்கு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின்றது. பிரித்தானியா நோக்கி பயணிக்கின்ற இந்த விமானமானது ஆக குறைந்தது 6 அல்லது 7 மணித்தியாலங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். குறித்த விமானத்திலே 50 தொடக்கம் 58,000 லிட்டர் எரிபொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த விமானம் 6 அல்லது 7 மணித்தியாலங்கள் பறப்பிலே ஈடுபடுவதனால் அதிகளவான நிரப்பப்பட்ட எரிபொருளோடு தான் பயணித்திருக்கின்றது. விபத்து உடன் நிகழ்ந்தவுடன் அந்த குறித்த பகுதி தீப்பற்றி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதற்கு மேலமாக இப்படியான விமானங்களில் 1000 லிட்டர் எரிபொருளை தாங்கி செல்லக்கூடிய சக்தி இருப்பதாக போயிங் விமானங்களிலே அதற்கான சக்தி இருப்பதாகவும் நிபுணர்கள் இப்போது கூறுகின்றார்கள். ஆனால் இந்த விமானத்திலே விபத்து ஏற்படுகின்ற போது 50 தொடக்கம் 58,000 லிட்டர் எரிபொருள் இருந்ததாகத்தான் இப்போதைய தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் உடனடியாகவே அந்த பகுதி தீப்பற்றி கொண்டது. விமானத்திலே தீப்பற்றியவுடன் மருத்துவக் கல்லூரியிலே உணவு இடைவேளைக்காக வந்த மாணவர்களும் அந்த இடத்திலே சிக்கி தவித்து அல்லது அவர்களும் இறந்திருக்கின்ற ஒரு துயரத்தை நேற்றைய நாளிலே பலரும் பார்த்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது.